ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयः स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं सदश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முந்துற்றனஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகூறும் சோலை சூழ் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மரபாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகந்தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்திற்றனஞ்சே இயற்றுவாய் எம்பொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவியுள் பொதிவோம் நற்பூவை பூவீன்ற வண்ணர் புகழ். யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். பெரிதிருந்தாதிலே 26வது பாசுரத்திலே அழகா ஒரு விஷயம் சொன்னார். நான் என்னுடைய பாபங்களை எல்லாம் விரட்டி போக்குகிறேன். எப்படி உம்மாலே போக்க முடிந்தது அப்படின்னா, எம்பெருமானுடைய கருணை என்னும் தண்டால் அடித்து விரட்டுகிறேன் அப்படிங்கிற. கருணை என்னும் தண்டால் அடித்து விரட்டுகிறேன்னா அந்த கருணை எப்படி உங்க கையில கிடைத்தது அப்படின்னா, யாமும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் அப்படிங்கிற. நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் அங்கீகரித்துக் கொண்டோம். எம்பெருமாள் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொண்டோம். அவன் பரம காருணிகன் என்பதை ஏற்றுக்கொண்டோம். அவன் மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டபடியினாலே, இசைந்தொழிந்தபடியினாலே அவனுடைய அருள் எனக்கு கிடைத்தது. ஆக அருள் என்னும் தண்டால் அடித்து. இந்த பாசுரத்துல உத்தமூர் சுவாமி அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். உத்தமூர் சுவாமி சாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே உத்தம விஷயமாக இருக்கும். அப்படி ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்னன்னு கேட்டா, சுவாமி இந்த பாசுரத்துல சரணாகதி பண்ணி அப்படின்னு வரலையே, நான் சரணாகதி பண்ணினேன் அப்படின்னு வரல இதுல. அதாவது எம்பெருமானுடைய கருணை என்னும் தடியால் எடுத்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் நாம் விரட்டி அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சரணாகதி தான். தயாசதத்தில் நேற்று சொன்னேன் இல்லையா, கருணா நிலையாக கமலா நிலையாக தொயா தயாளுகு கருணே நிஷ்கருணா நிரூபணேத்வம்னு சொன்ன மாதிரி சகல பாபங்களும் எம்பெருமானுடைய கருணையினால் தான் நமக்கு போறது. ஒரு பாபங்கள் போகணும்னா என்ன வழி அப்படின்னா, 2 வழி இருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. ஒன்னும் அனுபவிச்சே போக்கணும். பாபங்களுடைய பலனை, துக்கத்தையோ சுக்கத்தையோ அனுபவித்தே போக்கணும் ஒண்ணு. 2வது வழி பிராயஷ்சித்தம் பண்ணியே போக்கணும். அந்த பாபங்களுக்கு என்ன பிராயஷ்சித்தமோ அதை பண்ணணும். இந்த 2ம் நம்மால் முடியாது. அத தேசிகன் சொல்றார், அனுபவித்தும் அகௌகம் நாலமாகாமி காலஹ பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்கியம் ஸ்வயம் இதி ஹிதயேத்வம் ஸ்வீகிருத ஸ்ரீனிவாச சிதிலித பவபீதிஹி ஸ்ரேயசே ஜாயசேனஹ. அனுபவித்தும் அகௌகம் நாலமாகாமி காலஹ. அனுபவிச்சே மொத்த பார்த்து போகலாமே அப்படின்னா, எத்தனை காலம் அனுபவிச்சாலும் போராது. அத்தனை பாபம் பண்ணிருக்கோம். ஆகாமி காலகான வரக்கூடிய காலத்தெல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க. நீ எத்தனை சதுர் யுகங்கள் மாத்திரை யுகங்கள் மாறி மாறி வரப்போறதோ
எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணா கூட அந்த காலத்தினுடைய கணக்கை விட பாபத்தினுடைய கணக்கு அதிகமா இருக்கு. இந்த காலத்தெல்லாம் தீராது போல இருக்கு. அதனால காலத்தை வச்சு கணக்கு பண்ணி பாபத்தை போக்கடிக்கலாம், அனுபவிச்சே போக்கலாம்ங்கிறது கிடையாது. ஏன்னா இதுவும் அனாதி காலமா செஞ்சுட்டு இருக்கிற பாபம், ஏகப்பட்ட பாபம் சேர்ந்து இருக்கு அப்படின்னு இருக்கு. சரி, நிஷ்கிரியா பிராயச்சித்தம் பண்ணி போக்கலாம்னா பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியா பிர் நசக்கியம். ஒண்ணுக்கும் ஒரு பிராயச்சித்தம் பண்ணோம்னா என்னைக்கு முடிகிறது? எத்தனை பாப்பம் இருக்கு, எல்லாத்துக்கும் எப்போ பிராயச்சித்தம் பண்ணி முடிகிறது? அசேஷம் மொத்தமா சேர்த்து ஒரு பிராயச்சித்தம் இருந்தா பரவாயில்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. அதுக்கு அது பிராயச்சித்தம் அப்படின்னு தானே கணக்கு இருக்கு. சகல பாவங்களுக்கும் போறதுக்கு ஒரு பிராயச்சித்தம் உண்டானா கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்வயம் இதிஹி தயேத்வம் ஸ்வீகிருத ஸ்ரீனிவாசாம். அப்ப தயாதேவி வர, நான் போக்கடிக்கிறேன் அப்படிங்கிற. நீங்க என்ன பண்ணணும் கேட்டா, நீங்க என்ன ஆசிரியங்க? சிதிலித பவபீதிஹி ஸ்ரேயசே ஜாயசேனா. சம்சாரங்கள்லாம் போகும், சகல பாவங்களையும் போக்கடிக்கிறேன் அப்படின்னு தயாதேவி சொல்றதுதான் சர்வதன்மான் பரித்திஜ மாமேகம் சரணம் விரஜ அப்படிங்கிறது. அதனால தயாதேவினால்தான் போக்கடிக்கிறோம். நம்ம வேற பாபம் போக்கத்துக்கு இந்த ரெண்டு வழியும் உபயோகப்படல. அனுபவத்தினாலேயே நாசிக்கணும் அப்படின்னும், இல்ல பிராயச்சித்தத்தினாலேயோ நசிக்கணுங்கிறதோ, இது ரெண்டு வழியும் இல்லாத போது அப்போ வேற வழின்னா பகவானுடைய தயை தான் வழி, வேற வழி கிடையாது அப்படின்னா. அதான் அருள் என்னும் தண்டால் அடித்து. அப்ப பகவானுடைய தயை அப்படிங்கிற தடியினால அடித்துதான் பாபத்தை போக்கணும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய தயை இருக்கு, நாம என்ன பண்ணணும் கேட்டா, யாமும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். நாங்கள் அதை ஒத்துண்டோம் அர்த்தம். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் அங்கீகரித்தோம், நாங்கள் ஒத்துக்கொண்டோம் அப்படின்றது. தயையானவர் தன்னுடைய ஒரு பெருமையினாலே இந்த பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறார். நாம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறத நாங்க ஒத்துண்டோம். அதனால இப்ப இங்க என்ன சந்தேகம் வரும் கேட்டால், அப்போ நாங்கள் சரணாகிதி பண்ணோம், அதனால தயையானவர் இந்த பாபங்களை எல்லாம் போக்கினார் அப்படிதான் நம்ம தயா சதகத்தெல்லாம் பார்த்திருக்கோம். காருண்யை காந்தினோ பஜேலாம் வந்திருக்கு. கருணையை பற்றினவர்கள் சரணாகதி செய்பவர்கள் அப்படின்னு. அப்புறம் இங்க பார்த்தா சரணாகதி செய்தோம் சொல்லலையே அப்படின்னா, இது சரணாகதி செய்தோம் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, அதனால சொல்லலைங்கிற அவர். அதாவது என்ன தாற்பயம் கேட்டான்னா, நான் சரணாகதி செய்தேன், அதனாலே எம்பெருமான் தயையை கொடுத்தார், அதனாலே அனுகிரகம், அந்த தயையினாலே நான் பாபங்களை போக்கினேன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏன்னா சரணாகதி பண்ணபடினால பெருமாள் தயை கொடுத்தான் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நிரவதிகமான தயை எப்பவுமே பெருமாள் வச்சுட்டு இருக்கான். பின்ன என்ன கேட்டானா, இது ஒரு வியாஜமாக வைத்து பகவான் தயை கொடுத்தான். ஆக இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன கேட்டா, சரணாகதிங்கிறது ஒரு வியாஜமே தவிர, நான் சரணாகதி பண்ணேன் அதனால என் பாப்பங்களை எல்லாம் போக்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு சாக்கு. கருணையினால்தான் பாப்பம் போறது, சரணாகதியினால போகாது. கருணையினால்தான் பாப்பம் போகுது. அந்த கருணை நம்ம பாப்ப விஷயத்திலே பகவானுடைய கருணை வருவதற்கு சரணாகதி அப்படின்னு ஒரு வியாஜம். ஏன்னா பெருமாளுடைய கருணை பொதுவா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் கருணை கிடைச்சு சில பேருக்கு மட்டும் பாப்பம் போகிறது, சில பேருக்கு பாப்பம் போகலையே. ஏன்னு கேட்டா, இந்த அருள் என்னும் தண்டால் அடித்து போக்குகிறவர்கள் சில பேர் தான். எல்லாருமாலையும் அதை போக்கடிக்க முடியாது. ஏன் அருள் பொது தானே அப்படின்னு கேட்டா, பொதுவான அருளா இருந்தா கூட, எம்பெருமானுடைய அருள்ங்கிறது பொதுவா இருந்தா கூட சில பேர்கிட்ட அது விசேஷமாக பிரசரிக்கும், பாயும்னு அர்த்தம். அதுக்கு ஒரு வியாஜம் பார்க்கறான் பகவான், இவர்கிட்ட வரத்துக்கு என்ன வியாஜம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப சரணாகதிங்கிற வியாஜத்தை வைத்து அவர்கிட்ட அந்த கருணையினாலே அந்த பாப்பத்தை போக்கடிக்கிறார். ஆக சரணாகதிங்கிறது ஒரு வியாஜம் தானே தவிர, அதை உபாயம்னு சொல்றதே கூட ரெண்டாம் பட்சம் தான், சொல்லக்கூடாதுதான் தேசியன்னு சொல்லிருக்க. உபாயம்னு சொல்லக்கூடாது, வியாஜம்னு சொல்லுங்க. வியாஜமாகிற உபாயம்னு வேணா சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டான்னா, ஒண்ணுமே இல்லை. இந்த சரணாகதியில் போய் என்ன இருக்கு? சரணாகதியினுடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே உன் கருணையினாலே என் பாபத்தை போக்கடிக்கணும் பிரார்த்திக்கிறதா சரணாகதி. இப்போ கருணை தானே உபாயம், உன் கருணையினாலே போக்கடிக்கணும் தானே சொல்றோம். ஆனா பக்தி யோகம் பண்றோம் அப்படி சொல்லல. எம்பெருமானே உன் கருணையினாலே நீ என் பாபத்தை போக்கடிக்கணும்னு சொல்லல. பக்தி யோகம் தியானம் பண்றான்னு சொல்ல, நான் தியானம் பண்றேன், இதனுடைய பலனாக என் பாபத்தை போக்கடிக்கணுங்கிறான். வாழலாம். நான் பண்ண தியானத்துக்கு பலன் வேணும் இல்லையோ?
அந்த பலனாக பாபத்தை போக்கடிக்கணுங்கிற. சரணாகதி பண்ற என்ன சொல்ற, நான் தியான யோகம் பண்ணல, உம்முடைய கருணையினாலே என் பாபத்தை போக்கடிக்கணும்னு சொல்றான். அப்ப கருணை தானே பிரதான உபாயம். இந்த சரணாகதிங்கிறது ஒரு வியாஜமாக மட்டும்தானே இருக்கு. அதனால அதை உபாயமாக சொல்லக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளமா அதை தேசியம் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்க. அப்படியே ஒரு உதாரணம் பல இடத்துல சொன்னது உண்டு. இப்போ மறுபடியும் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர், தனிகர், நல்லவர், கருணாசாலி, பரம காருணிகர். அவர் யார் அவர்கிட்ட பைசா கேட்டாலும் கொடுப்பார், நிறைய உபகாரம் பண்ணுவார். என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் யாராவது கேட்டார்னா உடனே அவர் நிறைய சொர்ணம் வாங்கறதுக்கானது எல்லாத்தையும் கொடுப்பார். 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுப்பார். இதை வச்சுக்கோங்க, கல்யாணத்தை நன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பரம காரணிகரா இருந்த ஏழைகள் யார் போய் கேட்டாலும் கொடுப்பாரு. அதுல ஒருத்தர் என்ன பண்ணா, பொண்ணு கல்யாண பத்திரிகை எடுத்து நேர போய் அவர்கிட்ட போய் கேட்டு, இந்த மாதிரி எனக்கு பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னா, தாராளமா கல்யாணத்தை நானே நடத்தி கொடுக்குறேன், நீங்க யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம்ன்றார். அவர் அதுக்கான செலவு மொத்தத்தையும் நான் கொடுக்குறேன், என்ன 10 லட்சமானா 10 லட்சம், 20 லட்சமானா 20 லட்சம் நான் கொடுக்குறேன், நீ கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னா. இப்ப ஆத்துக்கு வந்துட்டான், கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் அவருடைய அருளால தான் நடந்தது. அதனால அவர் கூட்டு வச்சு அவர் அருளாலே நடந்ததுங்கிற அப்படின்னாலே அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்க வேண்டாமான்னு இவன் சொன்னா. அவர் அருளாலே எங்க நடந்தது, நான் போய் கேட்கவே தானே அவர் கொடுத்தார், இல்லாட்டா அவர் கொடுக்க மாட்டாரு. அதனால நான் கேட்டதுதான் காரணம் சொன்னா வச்சுக்கோங்க. இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். இவன் போய் கேட்டபடினால்தான் அவர் கொடுத்தாரு அப்படின்னா, அவர் கொடுக்கறதுக்கு ஒரு வியாஜம் வச்சுருக்கார். யாராவது கேட்டா, இல்லாட்டா ஏமாத்திடுவான் நிறைய பேர். அதனால யார் கேட்டாலும் கொடுப்பது அப்படின்னா கேட்பதை உபாயமாக வைத்து கொடுக்கல, கேட்கதே ஒரு சாக்கா வைத்து. ஏன்னா கொடுப்பதற்கான கருணை, அதுக்கான ஔதாரியம் முதலானதால இவர்கிட்ட குட்டி கிடக்குது. அதனால இவர் கேட்டான்னா சரி, கேட்டான் யோகாவும் கேட்டானே அப்படின்னு இது ஒரு வியாஜமா வைத்து கருணையினால்தான் கொடுக்கறேன்னு சொல்லணும். இவனுக்கு இத்தனை செலவில்லாமல் கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் அவருடைய கருணையை தவிர இவனுடைய பிரயத்தனமா, நான் போய் கேட்டேன்னு இந்த பிரயத்தனமா ஒரு காரணம். நானே என் சொந்த முயற்சினாலே பிரயத்தனப்பட்டு நான் வாங்கினேன்னு சொல்ல முடியும், இதை இல்லையே. அந்த மாதிரிதான் இதை ஒரு வியாஜமாக பெருமாள் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால அதைத்தான் சொல்றார், யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். நானும் மனசும் பெருமாள் என்ன சொன்னாரோ அதை இசைந்தொழிந்தோம், அவருடைய கருணையை இசைந்தொழிந்தோம், அவர் சொன்னதை இசைந்தொழிந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் விஷயம். அதனால சரணாகதி என்பது உபாயமாகாது, கருணைதான் பிரதான உபாயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு காமிக்கிறேன். 2வது விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன கேட்டா, சரணாகதி பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ சரணாகதியில கர்த்திருவம் இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு. அந்த கர்த்திருவம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நான் பண்றேன்னு நினைக்க கூடாது, பெருமாள் தான் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு. நான் சரணாகதி பண்றேங்கிறது கிடையாது, பகவானே என்னை கொண்டு சரணாகதி பண்ண வைக்கிறான்னு அந்த கர்த்திருவத்தை உடனும். கர்த்திருவ அனுசந்தானம் பெயர். அது பொதுவா கர்மயோகத்திலேயே அந்த விஷயம் இருக்கு. கர்மயோகத்திலேயே யஜ்ஞாதி கர்மங்கள், யாகம் முதலான கர்மங்கள்லாம் பண்றவனே கூட நான் இதை பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்தை விடணும். ஒரு பல சம்பந்தத்தையும் விடணும், கர்த்திருவ தியாகம் கர்த்திருவத்தையும் விடணும். நாம பண்ணல, பகவான் தான் என்னை கொண்டு பண்ண வைக்கிறான் அப்படின்னு சாத்விக தியாகம் தான் எல்லாத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம். சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சு எல்லாத்திலையும் இந்த சாத்விக தியாகம்னு ஒண்ணு உண்டு. நான் பண்ணல, பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி சரணாகதியில என்ன கேட்டான்னா, இந்த சரணாகதி பண்றோம், சரணாகதி 10 நிமிஷம் ஆகும். இது நாம பண்றோம்னு பெருசா மலையை புரட்டல, ஒண்ணும் கிடையாது, ஒன்றும் பண்ணல. ஆனா இதுவே கூட பகவான் தான் பண்ணி வைக்கிறான். அவனுடைய அனுகிரகம் இருக்கவே தான் பண்ண முடியுது. அவன் தான் ஞானத்தை கொடுத்துருக்கான், அவன் தான் சக்தியை குடிச்சிருக்கான், அவன் தான் புத்தியை குடிச்சிருக்கான், அவன் தான் சரணாகதி பண்ண வச்சிருக்கான். பகவானே உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா சரணாகதி ஆகுது. வரத தவ கலு பிரசாதாதிருத்தே சரணமிதி வச்சோபி மே நோதியாத். பொதுவா எல்லாமே அவன் பண்ணி வைக்கிறாங்கிறது இருக்கட்டும், சரணாகதிக்கு விசேஷமாக பகவான் தான் பண்ணி, அவனுடைய அனுகிரகம் தான் நம்ம வாயிலேருந்து சரணங்கிற வாக்காவது வருது, இல்லாட்டா அதுவும் வராது. ஏன்னா இந்த ஜீவன் சரணாகதி பண்ணி உயிர்ந்து போகட்டும்னு பகவான் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதனால நான் அப்படிங்கிற ஒரு கர்த்திருவ அனுசந்தானம் கிடையாது சரணாகதியில. சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி, சுவாமி யார் சரணாகதி பண்ணான்னா
சரணாகதி பண்ணது யாருன்னா சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்தின்யஸ்ய மாம் ஸ்வயம். யார் சரணாகதி பண்ணனா சுவாமிங்கிற சுவாமியான பெருமாள் தான் சரணாகதி பண்றாராம். ஸ்வசேஷம் சரணாகதினா என்ன பண்ணான்னா தனக்கு சேஷமா இருக்கிற எண்ணெய், ஸ்வவசம் தனக்கு வசமா இருக்கிற எண்ணெய், ஸ்வபரம் தனக்கு பரமா இருக்கிற எண்ணெய், ஸ்வதத்த ஸ்வதியா தானே ஒரு ஞானத்தை கொடுத்து, ஸ்வார்த்தம் தனக்காக, ஸ்வஸ்மின் தன்னிடத்தில், ந்யஸ்யதி வைக்கிறான், ந்யஸ்யதி பகவானே தானே என்னை எடுத்து தன்னிடத்திலே வைத்துக் கொள்கிறான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஸ்வசேஷம் அவனுடைய சொத்து, இது அவனுடைய சொத்தை எடுத்து அவன் தானே எடுத்துக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லணும். இந்த ஆத்மாங்கிறது அவனுடையது தானே, அதனால அவனே எடுத்து வைத்துக் கொள்கிறான், அவனே சரணாகதி பண்ணி வைத்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லணும். அந்த அனுசந்தானம் வேணும். அதனால நான் சரணாகதி பண்றேங்கிறது இருக்காது, பகவானே சரணாகதி பண்ணி வச்சிருக்கான்னு. இப்ப நீர் என்ன பண்ணிருந்தா யாமும் என்னெஞ்சும் இசைந்தொழிந்தோம். இப்ப என்னை கொண்டு பகவான் சரணாகதி பண்ணி வைக்கச்ச அப்போ என்ன நான் அதை அங்கீகரித்து நான் சரணாகதி பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும்தான். வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவான் தானோர் இருளன்னமாமேனி எம் இறையார் தந்த அருளென்னும் தண்டான் அடித்து. அழகான பாசனம் நேற்று பார்த்தோம். இதுக்கு இப்படி ஒரு விசேஷ அர்த்தத்தை அங்க சாதிச்சிருக்காருங்க. அதனால நாம் எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கான்னு ஒண்ணு, நம்முடைய பாபம் போக்குவதற்கு அவனுடைய அருள் தான் பிரதான காரணம், நாம் செய்த சரணாகதி என்பது வெறும் வியாஜம் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு, நான் செய்தேன்னு கூட செய்யக்கூடாது, என்ன செய்தல் அப்படின்னு ஒண்ணு கிடையாது நமக்கு. அவன் செய்விக்கச்ச நம்ம அதை செய்து கொண்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சூச்சனமாக சொல்றார் ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த 27வது பாசுரம் பார்க்கணும். அடியால் படிகடந்த முத்தோ அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ நெடியாய் செறிகடல்கள் தாழ் நிமிர்த்து சென்று உலகம் எல்லாம் அருகிலமால் நீயளந்தவன்று. அதாவது ஆழ்வாரை இப்படி இசைய வைத்து, ஆழ்வாரை சரணாகதி பண்ண வைத்து, ஆழ்வாரிடம் இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கடித்து, இதெல்லாம் பெருமான் பண்றான். அதை ஆழ்வார் இசைந்து அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். இதனால இப்ப பெருமாளுக்கு என்ன கேட்டா ரொம்ப சந்தோஷமா, ஆச்சரியமான சந்தோஷம் பெருமாளுக்கு. ஏன்னா இப்படி ஒரு ஜீவன் கிடைப்பானு தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜீவாத்மாக்கள்லாம் எங்கெங்கயோ ஓடின்னு இருக்காளே, இவர் சொல்றதை யார் இசைகிறார்கள், யார் ஒத்துக்கிறார்? பெருமாள் சொல்றத, பெருமாள் சொல்றதை யார் ஒத்துக்கொள்கிறார்கள், யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? எதுவுமே இல்லை. சர்வதன்மான் பரித்தஜ்யா மாமேகம் சரணம் வதேன்னு சொன்னதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஆனா ஆழ்வார் இசைந்தோம்னு சொல்லிட்டார், இசைந்தொழிந்தோம் அப்படின்னு விட்டார். அப்ப அதை பார்த்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சான். அப்ப அந்த சந்தோஷத்தை ஆழ்வார் நேர பார்க்கிறார். எம்பெருமானுடைய ஆனந்தத்தை பார்த்து பாடுகிற பாட்டு இது. எம்பெருமானே, இது என்ன ஆனந்தம், இந்த ஆனந்தம் உனக்கு முன்னாடி எப்பாவது வந்திருக்காங்கிற. உன்னுடைய ஆனந்தத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கு. இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆனந்தம் உனக்கு வந்திருக்கா அப்படின்னு தெரியல அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு எப்போ ஆனந்தம் வந்திருக்கும்னா, இதே மாதிரி அவர் மகாபலியை கை கொள்ளும் போது, அதாவது மகாபலி சக்கரவர்த்தி இருக்காரு இல்லையோ, அவரை தன்வசமாக பெருமாள் ஆக்கிக்கிறார். அதுக்கு பெருமாளை போய் யாச்சனம் பண்றார். அவன் மூவடி மண் தந்தேன்னா மூவடி மண் அளக்கிறார். முதல் அடியினாலே பூமியை அளந்து, 2வது அடியினாலே ஆகாசத்தை அளந்து, 3வது அடியினாலே மகாபலியை அளந்துன்னு அவனை தன்வசமாக்கும் போது அப்ப எம்பெருமானுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, இப்படி ஒரு ஜீவாத்மா நமக்கு இப்ப கிடைக்கிறான் அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவனை ஒண்ணுமில்லாத பண்ணி, அவன் சகலமும் எனக்கு சொந்தங்கிறான், உனக்கு சொந்தம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பூமியும் தன்வசப்படுத்தினார் பெருமாள், ஆகாசத்தையும் தன்னோடப்படுத்தினார். இனிமேல் உனக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு அப்புறம் அவன் தன்னையே பெருமாளுக்கு அர்ப்பணிச்சான். அப்போ அவனையும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு வருது இல்லையோ. இப்போ நம்முடையது அப்படின்னு ஒன்று நினைச்சுட்டு இருக்கும்போது பெருமாள் நம்ம ஏற்றுக்கொள்ள போவதில்லை. மொத்தத்தையும் இழந்துட்டு நிற்கும் போதுதான் சர்வதன்மான் பரித்திஜ அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கும் போதுதான் பெருமாள் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறார். மாமேகம் சரணம் வருத நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ
அந்த சமயத்துல மகாபலி சக்கரவர்த்தியை பெருமாள் ஒரு விதத்துல பார்த்தா இத்தனை பிரயாசப்பட்டுதான் மகாபலி சக்கரவர்த்தியை தன்வசம் ஆக்கினார். வாமனாவதாரம் எடுத்து நேரம் அங்க போய் பிக்ஷை கேட்டு வளர்ந்து எல்லாம் பண்ணார். அதே மாதிரிதான் நமக்கும் அத்தனை பிரயாசம் தான் பட்டிருக்க. இங்க போய் ஒரு அவதாரம் எடுக்கலையே தவிர நம்மை இசைய வைத்து சரணாகதி பண்ண வைத்து இதெல்லாம் பண்றாரு இல்லையோ, அப்பவும் இந்த பிரயாசங்கள்லாம் இருக்கு. அப்ப பெருமாளுக்கு இப்பவும் சந்தோஷம். இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு சமமாக சந்தோஷம் சொல்லணும்னா அப்போ வாமனாவதாரத்திலே திருவிக்ரமாவதாரத்திலே உலகளந்த போது அப்ப இருந்த சந்தோஷத்தை தான் சொல்லணும். ஏன்னா அப்பதான் இதே மாதிரி நடந்தது. மகாபலி சக்கரவர்த்தி தன்மயம் ஆக்கி கொண்டு தன் தாசனாக ஆக்கி கொண்டார் அப்படின்னு இருக்கு. அதனால உன்னுடைய சந்தோஷத்தை எம்பெருமானே உன்னுடைய சந்தோஷத்தை பத்தி நீ சொல்லு. அடியால் படி கடந்த முத்தோ, உன்னுடைய திருவடியினாலே இந்த பூமியெல்லாம் நீ அலர்ந்தியே அந்த சந்தோஷமா இது. உன்னுடைய திருவடியாலே பூமியை அடந்தியோ இல்லையோ, அன்னைக்கு எந்த சந்தோஷமோ அந்த சந்தோஷமா இல்ல அதுதான் உனக்கு சந்தோஷமா? அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ, அது இல்லாமல் உன்னுடைய முடியினாலே ஆகாசத்தை எல்லாம் அளந்தாயே அந்த சந்தோஷம். முத்துனா சந்தோஷம். முத் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பதம், சந்தோஷம்னு அர்த்தம். முத் அப்படின்னு அததான் இங்க சொல்றாரு. முத்தோன்னா முத்தா சந்தோஷமா அப்படின்னு அர்த்தம். அதாவது உனக்கு இந்த சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, அது இப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, அது அன்னைக்கு இருந்த அதே சந்தோஷம் தானா இல்ல அது சந்தோஷமா? எது சந்தோஷம் கேட்கிற, எது உனக்கு ஆனந்தமா இருக்கு? அடியால் படி நடந்த படி கடந்த முத்தோ, அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ, நெடியாய் செறி கடல்கள் தாழ் நிமிர்த்து சென்று உலகமெல்லாம் அருகிலமால் நீ அளந்தவன்று. நெடியானே பெருமானே, செறி கடல்கள் தாழ் நிமிர்த்து, அதாவது செறினா செறிந்திருக்கிற சேர்ந்திருக்கிற கடல்கள், திருவடியில ஆபரணங்கள், இந்த ஆபரணங்களை உடைய தாளை நிமிர்த்து திருவடியை நிமிர்த்து உலகமெல்லாம் சென்று நீ அளந்த அன்று, அன்றைக்கு ஒரு நாள் அளந்தா இல்லவா, அன்னைக்கு அடியால் படி கடந்த முத்தோ, அன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொள், அதுவா இல்ல இன்னைக்கு இருக்கிறது சந்தோஷமா? அருகிலமால் எங்களுக்கு தெரியலையே. அருகிலம் அப்படின்னா ஆள் அப்படின்னா அது எங்களுக்கு புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அடியால் உனக்கு எது சந்தோஷம்? அது சந்தோஷமா இது சந்தோஷமா? இன்னைக்கு வந்திருக்க சந்தோஷமா அன்னைக்கு இருந்து சந்தோஷமா? அன்னைக்கும் அடியால் படி கடந்த முத்தோ, அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ. ஆக இதுக்கு சந்தோஷமாக எம்பெருமான் ஆனந்தமாக ஆழ்வாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தமானது இதில் தெரிகிறது. அடியால் படி கடந்த முத்தோ, அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ, நெடியாய் செறிகடல்கள் தாழ் நிமிர்த்து சென்று உலகமெல்லாம் அருகிலமால் நீ அளந்தவன்று. அருகிலமால்ங்கிற கடைசியில் வச்சுக்கோங்க. சென்று உலகமெல்லாம் நீ அளந்த அன்று அடியால் படி கடந்த முத்தோ, அதன்றே முடியால் விசும்பளந்த முத்தோ. அப்போ அந்த சந்தோஷமா இப்ப இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்ல. அது சந்தோஷமா, அதே சந்தோஷம், இதை காட்டணும் அது சந்தோஷமா இல்ல இது சந்தோஷமா, எது உனக்கு ஆனந்தம் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது இங்க. அடியால் படி கடந்த முத்தோ, திருவடிகளாலே இந்த பூமியை கலந்தளந்த சந்தோஷமா? அதன்றேல் முடியால், அங்கேயும் அடியால் தான். விசும்புனா ஆகாசம், ஆகாசத்தையும் அடியால் தான் அளந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி திருமுடியால் அளந்தான். அதாவது மேல மேல திருவடியை மேல தூக்கணும்னா எம்பெருமானுடைய திருமேனி வளர்றது. ஆழியழ சங்கும் வில்லுமிழன்னு சொன்ன மாதிரி எம் முடி பாதமிழங்கிற எல்லாம் திருவடி மேல போற மாதிரி திருமுடியும் மேல போயிட்டு அதுவும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால முடியால் விசும்பளந்த முத்தோம் அப்படின்னு இதுல எது உனக்கு ஆனந்தம் என்பதாக கேட்கிறார். நெடியாய் நெறிகடல்கள் செறி கடல்கள், கடல்னா அந்த ஆபரணம், ஆபரணங்கள் செறிந்திருக்குன்னா சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அதோடு கூட இருக்கக்கூடிய தாள்னா திருவடி அர்த்தம். இங்க வந்து செறி கடல் கொள் தாள்னு ஒரு பாடம் இருக்கு. செறி கடல்கள்னா ஆபரணங்கள், அந்த ஆபரணங்களை கொள்னா கொண்டிருக்கிற பாதம் அப்படின்னு ஒரு, இல்ல செறி கடல்கள் பாதம்னா செறி கடல்களை உடைய பாதம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். என்ன
ஆக செறி கடல்கள் தாழ் நிமிர்த்து சென்று உலகமெல்லாம் அருகிலமால் நீ அளந்த அன்று, நீ அளந்தன்று உனக்கு வந்த இந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் ஒன்றா, இதை பற்றி எல்லாம் அருகிலமால் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். இங்க அடியால் படி கடந்த முத்தோன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுக்கு அர்த்தம் சொல்லச்ச 3 விதமான அர்த்தம் சொல்லுகிறார்கள். முதல் விதமான அர்த்தம் முத்து அப்படின்னா முக்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பதம் இருக்கு, அதுதான் தமிழ்ல முத்துன்னு வரும். இக்கு த இதெல்லாம் தமிழ்ல கிடையாது. அதனால முக்தம் அப்படின்னா மோகம்னு அர்த்தம், அதாவது மோகிக்கும்படியான அழகு அப்படின்னு அர்த்தம். அதனால முத்துனா அழகுன்னு அர்த்தம் வரும். முக்தம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்திலேருந்து முத்து என்பதாக அதற்கு அழகு அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஆக என்ன அர்த்தம்? அடியால் படி கடந்த முத்தோ, அன்று நீ அடியல் திருவடியால் உலகத்தை எல்லாம் அளந்தாயே அந்த அழகா, முடியால் விசும்பளந்த முட்டோ, இல்ல முடியினாலே ஆகாசத்தை எல்லாம் அளந்தாயே அந்த அழகா. அப்போ இதுல எந்த அழகு? அப்போ இது அழகா அது அழகா, இல்லை இப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டது அழகா அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை எல்லாம் பாடுகிறார் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது ஒரு அர்த்தம் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, முத்தோனா முத்துன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, அதுதான் முத்தோன்னு கேட்கிறேன். முத்துன்னா எம்பெருமானுடைய திருவடியில முத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. சுவாமி தேசிகனுடைய பாதுகாசத்துல முக்தா பத்ததி அப்படின்னு ஒரு பத்ததி, முத்துக்களை பத்தி சொல்றதுக்காகவே 50 ஸ்லோகம் வச்சு முக்தா பத்தத்தின்னு ஒண்ணு சாதிச்சிருக்கேன். 30 ஸ்லோகம்னு வச்சு சாதிச்சிருக்கேன். அதனால எம்பெருமானுடைய திருவடியில ஆபரணங்கள்ல முத்துக்கள் இருக்கு, எம்பெருமானுடைய திருமுடியிலையும் ஆபரணங்கள்ல முத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால எம்பெருமான் திருவடி அளந்தது அப்படிங்கிறத அந்த திருவடியில இருக்கிற முத்து அளந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையோ அப்படின்னு. அப்போ முத்து அளந்தது. அடியால் படி கடந்த முத்தோ அப்படின்னு, படி கடந்தன, அடியினாலே படியை அளந்தவை உன்னுடைய திருவடியில இருக்கிற முத்தா. அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ, இல்ல ஆகாசத்தை அளந்தது உன்னுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய முத்துக்களா. இந்த ஆபரணங்களே அளந்ததுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டா, திருவடி அளந்ததுங்கிறது தான் அப்படி சொல்ற, பாதுகா பிரபாவம் மாதிரிதான். பாதுகையை சொல்லச்சேன், பாதுகையுடைய இருக்கக்கூடிய ரத்தனங்கள் எல்லாம் மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்ற சுவாமி தேசிகர். இந்த ரத்தனங்கள் எல்லாமே நமக்கு பாபத்தை போக்கும், நமக்கு அஜ்ஞானத்தை போக்கும், நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஆனா எல்லாம் என்ன கேட்டேன்னா பாதுகை கொடுக்கும், பாதுகை கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் அதுல இருக்க ரத்னங்கள் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ரீதியில முத்துதான் அளந்தது அப்படின்னா, அது மாதிரி முத்துதான் விசும்பளந்தது, திருவடியில இருக்கிற முத்துதான் பூமி அளந்தது, திருமுடியில இருக்கிற முத்துதான் விசும்பு அளந்தது, ஆகாசத்தை அளந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் எம்பெருமான் திருவடியே அளந்தது அப்படிங்கிற ரீதியில நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல முத்துங்கிறது கூட சம்ஸ்கிருதத்துல முக்தம்னு பேர் இருக்கு. அந்த முத்து கல் இருக்கு இல்லையா, அதான் நவரத்னத்துல அது ஒண்ணு, அதுக்கு முக்தம் அப்படின்னு பெயர். அந்த முக்தங்கிறது தான் தமிழ்ல முத்து அப்படின்னு வந்திருக்கு. ஆக இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் அதுதான் முதல்லயே இந்த பாசத்துக்கு அர்த்தமா சொன்னேன். முத்து அப்படின்னா ஆனந்தம் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. முத்தோனா ஆனந்தமோ அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த பாட்டுல முத்தோனா ஆனந்தமோன்னு வச்சு அர்த்தம் சொல்லும் போது, இந்த பாட்டுல இப்பொழுது உனக்கு இருக்கிற ஆனந்தம் அப்படிங்கறத சேர்த்துக்கணும். இப்போ எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கேட்கிற, எம்பெருமானே இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது அடியால் படி கடந்த முத்தோ, அன்னைக்கு அடியினாலே உலகத்தை வளர்ந்த போது வந்த ஆனந்தமா, அந்த அளவு ஆனந்தமா இப்பொழுது இருக்கிறது. அன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ அப்படின்னு இல்ல, அப்போ அந்த விசும்பளந்த ஆகாசத்தை அளக்கும் போது வந்ததோ அப்படின்னு, இப்பொழுது இருக்கக்கூடிய ஆனந்தம் எதற்கு சமானம் அப்படிங்கறது இந்த பாசுரத்துல ஆழ்வார் கேட்கிறார் அப்படின்னு அர்த்தம்.
அடியால் பசு படிகடந்த முத்தோ அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ நெடியாய் செறிகடல்கள் தாழ் நிமிர்த்து சென்று உலகமெல்லாம் அருகிலமால் நீ அளந்த அன்று. இந்த அன்றுங்கிறத உடல்ல நிற்கும். நம்ம அன்னைக்கே பார்த்தோம், அன்றே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அப்படின்னு. அதை வச்சு இந்த ஆழ்வார் முன்னாடியும் இந்த அன்று அப்படிங்கிறத வச்சு பாட்டு சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன் அப்போ அதே மாதிரி இப்பவும் சொல்ற அப்படின்னு. அடுத்த விஷயம் அரிகிலமால் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அரிகிலமால் நீ அளந்தவன்று அப்படின்னு. அரிகிலம் அப்படின்னா தெரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அரிகிலம் ஆல் அப்படின்னு பிரிக்கலாம், இல்ல அரிகிலம் மால் அப்படின்னு பிரிக்கலாம். ரெண்டு விதமா பிரிக்கலாம், ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். அரிகிலம் மால் அப்படின்னு பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். மால் அப்படின்னா தேஜஸ், ஒரு பெருமை அப்படின்னு அர்த்தம். அப்போ அடியால் படிகடந்த அன்னைக்கு நீ அடியினாலே உலகத்தை எல்லாம் அளந்தாயே அந்த அழகா, இல்ல முடியால் விசும்பளந்த முத்தா, இல்லை எது உனக்கு மால், எது பெருமை சேர்க்கக்கூடிய அழகு என்பது அரிகிலம். உன்னுடைய மாலை, உன்னுடைய பெருமையை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு. இல்ல அந்த மால் அப்படிங்கிறதுக்கு இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் வச்சுப்போம். வச்சுட்டா இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் அது அன்று அளந்த உடகலந்தபடியாலே வந்த சந்தோஷமா, இல்ல முடியால் விசும்பளந்தவாலே வந்த சந்தோஷத்துக்கு சமமா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு. இது ஒரு அர்த்தம். இல்ல இல்லாட்டா என்ன கேட்டா, திருவிக்கிரமாவதாரத்துக்கு சமமாக இது இருக்குமா, இல்ல அதற்கும் மேலே இன்னும் உயர்ந்ததாக இருக்குமா அப்படிங்கிறதாக ஆராய்ச்சி பண்ணும்படியாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பொதுவா இதுக்கு அர்த்தம் பார்த்திருக்கோம். இப்போ அப்படி இல்லாட்டா இதுவும் அதுவும் சேர்த்து வச்சு சொல்லாமல் பொதுவாக அன்னைக்கு நீ உலகளந்த போது வந்த சந்தோஷம் இருக்கேன், அதுல உலக அளந்த போது வந்த, பூமி அளந்த போது வந்த சந்தோஷமா, இல்லை நீ விஷம் வளர்ந்த போது உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிறது இப்ப எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அன்னைக்கு நடந்த ஒரு திருமேனி ஒரு வைபவத்தை சொல்ற. ஆனா ஒரு சின்ன கேள்வி வரும், திடீர்னு எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த திருவிக்கிரம அவதாரத்துல உலகளந்த வைபவத்தை சொல்றார் அப்படின்னு கேட்டானா, ஒண்ணும் இல்லை, எம்பெருமானுடைய திருமேனி அழகுல ஈடுபட்டிருக்கார். முன்னாடி தானோர் இருளென்ன மாமேனி எம் இறையார் தந்த அருள் என்னும் தண்டால் அடித்துன்னு சொல்லிருக்கார். அதனால இருளென்ன மாமேனி தம் இறையார் தந்த அருள் அப்படிங்கிறது நன்னா தெரியக்கூடிய விஷயம் இந்த திருவிக்கிரம அவதாரத்துல. ஏன்னா திருமேனியினாலே நமக்கு அருள் செய்யக்கூடிய எம்பெருமான். அதுவும் இல்லாமல் ஆழ்வார் முதல்ல இருந்தே இந்த திருவிக்கிரம அவதாரத்தை பாடிண்டே இருக்க, முதல்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க. அதனால அதை சொன்னான்னு வச்சுக்கலாம் அப்படின்னு இது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் தான் பார்த்தோம். இப்ப சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், இப்போ உனக்கு இருக்கக்கூடிய சம்பந்தமானது அப்போ இருந்த சந்தோஷத்துக்கு அது ஏற்றபடி இருக்குமா, அப்போ இருந்த சந்தோஷத்துக்கு சமமாக இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்தருளுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற சந்தோஷம்னு வச்சுக்கணும். இப்ப பாசுரத்தில் இப்போ உனக்கு இந்த ஆழ்வாரை கிடைத்தபடியினாலே உனக்கு வரக்கூடிய சந்தோஷம் அப்ப இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு சமமாகுமா என்பதாக அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அடியால் படிகளந்த முத்தோ அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ நெடியாய் செறிகடல்கள் தாழ் நிமிர்த்து சென்று உலகமெல்லாம் அரிகிலமால் நீ அளந்த அன்று. கேட்டா அரிகிலம் ஆல் அப்படின்னு வச்சுக்கணும் தனியா. முன்னாடி சொல்லலாம் மால் அப்படின்னு வச்சுன்னு சொல்லலாம். உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய சந்தோஷம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதாக அரிகிலம் ஆல் அப்படின்னு வச்சுட்டு, அப்படியா ஆல் என்ற சொல்லானது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும், வேற இல்லை. எப்படிப்பட்ட சந்தோஷம்,
அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ யாமும் என்னெஞ்சும் இறைந்தெழிந்தோன்னு சொல்லும் போது உனக்கு வந்த சந்தோஷமானது எப்படி இருந்தது, அது ஆச்சரியமாக இருக்கிறதே அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா, நான் என்னை நீயே வர வைத்துக் கொண்டு அதனாலே இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயே, என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறதை ஆள் அப்படிங்கிறதாக சொல்ற அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டானா, அடியால் படிகடந்த முத்தோ, அதாவது இப்பொழுது உனக்கு ஆழ்வார் இப்படி அங்கீகாரம் பண்ணி யானும் என்னெஞ்சும் இசைந்தொழிந்தோம் அப்படின்னு சொல்லி அதனால வரக்கூடிய சந்தோஷங்கிறது இருக்கொள்ளோ, அதுவும் அன்று நீ உலகத்தை எல்லாம் அளந்த போது உனக்கு வர சந்தோஷம் இருக்கொள்ளோ, அது இது ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி ஒன்னாகும்னா, ஒண்ணுன்னா சமம்னு இல்லை, ஒன்னேதான். ஏன்னு கேட்டான்னா, அன்னைக்கு உலகளந்ததே இந்த மாதிரி ஜீவர்கள்லாம் கிடைக்க வேணும் என்பதற்காக தான் உலகளந்ததே அப்படி. ஆக இவர்கள்லாம் கிடைக்கும் போது இப்போ ஒரு சந்தோஷங்கிறது அன்னைக்கு வந்து அந்த சந்தோஷத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். பரீட்சை எழுதினான்னு வச்சுக்கோங்களேன், பரீட்சை எழுதி முடிச்சுட்டானா ஒரு சந்தோஷம், அப்புறம் பாஸ் ஆனா ஒரு சந்தோஷம், அப்புறம் சீட்டு கிடைச்சா ஒரு சந்தோஷம் வருதோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் அதனுடைய தொடர்ச்சி. ஆன மாதிரி அதனுடைய தொடர்ச்சி தான் இது உலகளந்த போது. ஏன்னு கேட்டான்னா, உலகளந்தது என்ன கேட்டான்னா, எப்படியாவது ஜீவர்களை பெற வேணும் என்பதற்காகத்தானே தவிர எப்படியாவது இந்த உலகத்தை அளந்து தான் வாங்கிக்கணுங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா தான் வச்சுக்கிற உலகத்தை இந்தனுக்கு கொடுத்துட்டாரு, இந்தனுடைய லோகத்தை இந்தனுக்கு கொடுத்துட்டார், இவருக்குன்னு வச்சுக்கல. பின்ன என்ன கேட்டான்னா, அடியை மூன்றை இறந்தவாறும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, அங்கே நின்னாள் கடலும் மண்ணும் மின்னும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நொடியுமாறவை கேட்குந்தோறும் என் நெஞ்சம் நிந்தனைக்கே கரைந்துருகும் கொடியவள் வினையேன் அப்படிங்கிற. அங்க ஆழ்வார் கேட்கிற கேள்வி இதுதான். அடியை மூன்றை இறந்த வரும், ஒரு அடியினாலே பூமியை அளந்து இரண்டாவது அடியினாலே ஆகாசத்தை அளந்தவன் மூன்றாவது அடியை கேட்டது எதுக்காக? கேட்கச்சே 2 அடி போறோம்னு கேட்க வேண்டியது தானே. ஏன்னா அதிகமா கேட்க மாட்டேங்கிற பெருமாள் என்ன சொல்றார், வாமன பெருமாள் மகாபலி சக்கரவர்த்திட்டு போய் 3 அடி மண் வேணும்னு கேட்டார். மகாபலி சக்கரவர்த்தி என்ன ரொம்ப குறைவா கேட்கிறீரே, நிறைய கேளும் அப்படின்னு. எனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன்னு விட்டார். அவ எனக்கு 3 அடி மண்ணு போரும், எதிர்ச்சா லாப துஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்த்ததே. கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவன் தான் பிராமணன், அவன் தான் அழகா இருப்பான், அவனுக்கு தான் தேஜஸ்ங்கிறது வரும். அப்படிலாம் வேற வியாக்கியானம் வேற பண்ற. 3 அடிக்கு மேல எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு, அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். அவன் மகாபலி சக்கரவர்த்தி சொல்றான், நீ தீபத்தை எல்லாம் கூட எங்கிட்ட கேட்டு வாங்கல, ஒரு 3 அடி கேட்காது, நிறைய கேடும், எதை கேட்டாலும் கொடுப்பேன் நானு. எங்கிட்ட போய் நீர் 3 அடி வாங்கினா எனக்கு அவமானங்கிறான். 3 அடி தானம் கொடுத்தா எனக்கு அவமானங்க, ஆனா 3 அடிக்கு மேல நான் வாங்க மாட்டேன், அதுக்கு மேல எனக்கு தேவையில்லைங்க. இப்ப ஆழ்வார் கேள்வி என்ன கேட்டான்னா, 2 அடியில மொத்தத்தையும் அழைக்கிறவருக்கு 3 அடிக்கு என்ன தேவை? அப்ப 2 அடியிலே முடிக்க வேண்டியதானே. ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் 2 அடியில முடிச்சிட வேண்டியதுதானே அப்படின்னா, அப்ப பெருமாள் என்ன சொல்றான்னா, அந்த 3வது அடி தான் எனக்கு முக்கியம். ஏன்னா அது மகாபலியுடைய சிரசுக்கு வருது அந்த 3வது அடி. 2 அடியினாலே மொத்தத்தையும் இழந்து நிற்கிற மகாபலி சக்கரவர்த்தி வேற வழி இல்லாமல் பெருமாள் கிட்ட தலையை தாழ்த்த, அப்ப தன்னுடைய திருவடியினாலே அவனுக்கு அனுகிரகம் பண்றாரு இல்லையா. அந்த 3வது ஆக நாமளும் என்னன்னு கேட்டா, முதல் 2 அடி இருக்கட்டும், பெருமாள் எல்லாத்தையும் அளந்தாரு, எல்லாம் பெருமாளுக்கு சேஷம்ங்கிறது. ஆனா 3வது அடி தான் நமக்கு முக்கியம். அது எம்பெருமான் நம்ம சிரஸ்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. அதுக்கான யோக்கியதை வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் முதல்ல எல்லாத்தையும் எடுத்தது. ஏன்னா எல்லாத்தையும் இழந்தப்புறம்தான் மகாபலி சக்கரவர்த்தி தலை வணங்கி கை கூப்பி நிற்கிறான். இல்லாட்டா தலை வணங்க மாட்டான், கம்பீரமா நிற்கிறான். நான் தானம் பண்றேன், நீ தானம் வாங்குறவன் அப்படிங்கிறான். தானம் பண்றவன் தானே மேல நிற்பான். ஆனா நான் தானம் பண்றவன், என்கிட்ட பிச்சை கட்டு வரவன் அப்படிங்கிற மாதிரி தான் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கான். ஆனா இப்போ ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆன உடனே தலையை தாழ்த்துறான் இல்லையா. அப்போ அந்த தலையை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. ஆக ஒண்ணுமில்லாம பண்ணது என்னன்னா, அவன் தன் தலையை தாழ்த்தும்படி செய்வதற்காகத்தான் இங்க ஒண்ணும் இல்லாம பண்றான் அப்படின்னு. மணிமகுட நிவேச தியாக தன்யேன மூர்தனான்னு ஒரு பாதுகாசர் பரதாழ்வான் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, ராஜ்யத்தையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன், எதுவுமே வேண்டாம், ராஜ்யமா வேண்டாம், கிரீட்டமா வேண்டாம், மணிமுகுட்டமா வேண்டாம், அரண் பட்டாபிஷேகமா வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஜடாமுடி தரிச்சுட்டு போற. அங்க போனா கடைசியில பாதுகை அவர் தலையில வர.
அப்படின்னு. இப்ப இதுவரைக்கும் யார் சிரஸ்லயும் வராத பாதுகை, யாராவது ஸ்ரீராம பாதுகை தன் சிரஸ்னாலே தரிசனம் அப்படியே ஏல பண்ணிட்டு வந்திருக்காளாம். பரதனுக்கு வர்றதுக்கு காரணம் எங்கன்னா மணி மகுட்ட நிவேச தியாக, மணி மகுட்டத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்த தலை இது. அதுதான் பாதுகைக்கு ஏற்ற தலை. அந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையானது எப்பொழுது பெருமாள் திருவடிக்கு ஏற்றதாக ஆச்சுன்னா, மொத்தத்தையும் இழந்துட்டு அவன் நிற்கும் போது சர்வதர்மான் பரித்தஜ்யங்கிற மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும் போது பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்றதாக அது ஆட்சி வேறு. அந்த மாதிரி ரீதியில எல்லாத்தையும் விட்டு விட்டு நிர்கதியாக இருக்கக்கூடியவன் ஒருத்தன், அவனுடைய சிரசு எம்பெருமானுக்கு தேவை. அதுக்காகதான் மூணாவது அடி அப்படின்னு ஒண்ணு கேட்டார். அதனால இப்போ அந்த ரீதியில அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு அன்னைக்கு 3 அடி அளந்தாரு இல்லையா, அந்த 3வது அடி மகாபலி சக்கரவர்த்தியோட முடியல, அது நம்ம வரைக்கும் இருக்கு. முதல் அடியும் நம்ம வரைக்கும் இருக்குங்கிற எல்லாரும். ஏன்னா இப்போ மொத்தத்தை அளந்தாலும் நம்மளையும் சேர்த்து தான் அளந்திருக்காங்க. பூமி மொத்தத்தை அளந்தான் இல்லையா, நம்ம ஒன்னும் பூமியில இருப்போம் இல்ல ஆகாசத்துல இருப்போம். திருக்கிரம பெருமாள் உலகத்தை அளந்த போது நம்ம பூமியில இருந்தோமா ஆகாசத்துல இருந்தோமா தெரியாது, எங்கேயோ இருந்தோம். ஆனா எங்க இருந்தாலும் பெருமாள் திருவடிக்கீடு தான் இருந்தோம். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த பூமியில இருந்தாலும் இது வாமனனுடைய பூமி தான், ஆகாசத்துல இருந்தாலும் இது வாமனனுடைய ஆகாசம் தான், திருக்கப்பிரமனுடைய ஆகாசம் தான், இங்கேதான் இருந்திருக்கும். அந்த முதல் அடி 2ஆம் அடி வச்சாலும் அதுலயும் நம்ம கீழே இருக்கும். ஆனா 3வது அடியிலையும் நம்ம கீழே இருக்கணும். அந்த இருக்கணுங்கிறது பெருமாளுக்கு மகாபலி சக்கரவர்த்தியிலேருந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு அது. அதனால அந்த சந்தோஷம், அந்த வைபவமும் இந்த வைபவம் ஒண்ணுதான், ரெண்டும் வேற கிடையாது அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அதனால அடியால் படி கடந்த முத்தோ, இப்ப மகாபலி சக்கரவர்த்தியை கொஞ்சம் கொஞ்சமா தன் வசம் ஆக்கி கத்துக்கா பெருமாள் என்ன பண்ற, முதல்ல பூமி அளக்கிறார் இல்லையா, அப்ப சந்தோஷம். மகாபலி சக்கரவர்த்தி பாதி வந்துட்டான். அடுத்து ஆகாசத்தை அளக்கிறார் இல்லையா, மீதி வந்துட்டான். கடைசியில அவன் தலையில அவன் சிரஸ்ல பாதம் வைக்கும் போது மொத்தமா வந்துட்டான். அந்த மாதிரி அந்த சந்தோஷம் எப்படியோ அதே மாதிரி சந்தோஷம் இப்போது நாம் இசைந்தோம் அப்படின்லாம் சொல்லும் போது அந்த அளவு சந்தோஷம் பெருமாளுக்கு இருக்கான். அந்த அளவு சந்தோஷங்கிறத காட்டிலும் அதே சந்தோஷம்னே ஆழ்வார் சொல்லலாம் அப்படிங்கிற. ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கும் நாம் எம்பெருமானை ஆசிரித்து இருக்கிறோம் அப்படின்னு. அடியால் படி கடந்த முத்தோம் அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோம் நெடியாய் செறிகடல்கள் தாழ் நிமிர்த்து சென்று உலகமெல்லாம் அருகிலமால் நீ அளந்தவன்று அன்றே நம் கண்காணுமாழியான். இந்த பாசமும் எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்கும்போது வெளிக்கண்ணாலே பார்த்து மாத்திரம் இல்லாமல் நெஞ்சு என்னும் உட்கண்ணேன் காணும் உணர்ந்து அப்படின்னு மனசுங்கிற உள்கண்ணாலே பார்க்கிறான் அழகா சொல்றேன். இந்த விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.